நீ சீக்கிரமாக சென்று என் மகன் அபிமன்யு அப்பா அம்மா விழிய காத்து கொண்டிருக்காங்க. சீக்கிரமா கூட்டிட்டு இது அபிமன்யுதான் போ. நம்பிக்கை இல்ல இருக்க மாட்டானு. இந்த மாதிரி இந்த அம்மிய போற வேலைக்கு சுடர் விட்டு எறியணும் பாரு. அப்படி சும்மா வீய போற பம்பர் தான் அப்படி சும்மா மயங்கும். அந்த மாதிரி மயங்குது இது போற போக்கு மயங்கட்டும் குதி போகுது. ஐயா வரவல்ல பொறுக்குத கோழி வரவல்ல பொறுக்குத கோழி வரவல்ல பொறுக்குத கோழி வரவல்ல பொறுக்குத கோழி ஐயா போனவன் இந்த வண்டி வரவல்ல போவே 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 பின்னால என்னடி கொண்டே பின்னால என்னடி கொண்டே ஐயா பின்னால என்னடி கொண்டே ஐயா என்னடி கொண்டே ஐயா பின்னால போய் கூத்து நடக்குதா மாணவரே நுயராளு நாத்துக்காரமா உண்டா எங்க அப்பா போற போக்கு கூத்து பார்க்க வந்துக்கிறேன். நாத்துக்காரமா கூத்து பார்க்க வந்து சூத்த மைக்கு வச்சுன்னு போறது ஆட்டு நல்லா இருந்தா சாம் பூலம் வைக்கல கூத்து நல்லா இருக்கான். அடிக்கடி மூஞ்சி உரத்துக்கு இந்த மாதிரி ஆள் இருந்தா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். மூஞ்சி உடுதுனாக்கா மூஞ்சி எப்படி வர்றா
இந்த ஊடுபடி போற வேட்டை நாய் இல்ல எப்படிடா இருக்கும் எப்படிடா இருக்கும் ஒரு உடும்பு காட்ட ஒரு ஓடுறோம் இந்த நாய் வந்து ரொம்ப நேரம் வச்சிருப்பாங்க ஆமா அந்த நாய் பிடிச்சி பாபா உடும்பு பிடிக்கிறதுக்கு அந்த நாய் என்ன பண்ணுமா எப்படி இருக்கும் அந்த உடும்பு பிடிக்க எப்படி ஒரு மணி நேரம் ஐயா எப்படி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு எப்படி எம்மி டேய் நீ வந்து வேணா பாபாலே பாபாலே நீங்க வாங்க வெளுக்க வேண்டி தண்ணிக்கு வாங்க வா சரியான செலவு இது என்னப்பா ஊரு நகரம் நமக்கெல்லாம் தாய் திருநாட வெளியே வரக்கூடிய கொட்டையூர் நகரம் அப்படிதான் சரியா இந்த யாருக்காக கூட்டு அப்பா அப்பா அவருக்காக வேண்டும் அவருக்காக கூத்து ஓரிரவு கூத்து கண்விழிப்பு கூத்து ஆமா அவர் சொர்க்க முன்னேரத்துல இருந்து மணி 10 மணில இருந்து இப்ப விடியால மணி 5 மணி ஆகுது இது வரைக்கும் எத்தனை ஆண் வேஷம் எத்தனை பெண் வேஷம் யார் வந்தாலும் சுப்ராயன் அப்பா சொர்க்கம் சேர வேண்டும் அப்பா நற்கதி சேர வேண்டும் அப்படின்னு அவர் பேரை விடிய 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 அண்ணா ஒரு பேரை துதித்து கொண்டே இருக்க விடிய கால 6 மணிக்கு அண்ணா ஒரு சொர்க்கத்தில் சொர்க்க பதவி அடைந்து விடுவார் அதுக்குதான் இந்த கண்விழிப்பு கூத்து அதுக்காக தான் இந்த கூத்து அவருடைய பாதத்திற்கும் இந்த ஊர்ல இருக்கவர் அனைத்து பொதுமக்களுடைய பாதத்திற்கு நம்ம கம்பெனி இருக்குப்பா நம்ம குழுவினர் அனைவருடைய பாதத்திற்கும் உங்களுடைய பாதத்திற்கும் இந்த சின்னஞ்சிரி கரங்குப்பி திருதாத்தி உங்க பேர் பொன்னொழி படி சிறக்க மன்னர்கள் கரங்குபிக்க வீரவால் அபிமன்னன் இவன் கூட போய் நான் கூட்டி எப்படி 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 அபி இப்ப நான் குடுக்கறத கொடுத்தா தென குத்த போறன்ற மாதிரி அப்ப குடுத்தா தபால் பிரியுது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் எங்க அம்மா சொல்றாங்க அம்மா அம்மா நான் பின்ன தாமடா ஒரு ராஜ் எங்க அப்பா எப்பா உள்ள கொடுத்தோம் அதாவது ராஜாக்கு இல்ல என்ன சொன்னீங்க அது ராஜாக்கு இல்ல ஆனால் அழகுமன்னன் தந்தை உங்க அப்பா எங்க அப்பா அர்ஜுன பெருமான் எங்க அம்மா இருக்கிறாங்களா இருக்கிறாங்களேன்னு கேட்டியா இருக்கிறாங்களோ இல்லையோ எங்க அம்மா சுபாத்திரை ரயில் ஓடுறாங்க இவன் எங்கோ கண்டக்ட் வேலை செய்து நாட்டுக்குது வாயில விசில வச்சுக்குவான் கண்டக்ட் தான் சொல்லி இருப்பான் அப்படியாடா மச்சான் மச்சான்
அண்ணன் போ. வச்சேன்டா. அது அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் ஆடி காலாகும் இதுவும் ஒரு அடி அடிக்கணும். ஏண்டா, எங்க தென்னை மரம் மாதிரி தானே ஆள் நல்ல பலுவா. இவன் இருக்க மாட்டான போய் ஏடா ராமசாமி ஓ, எங்க அம்மா இருக்கு, அம்மா இருக்குன்னா வீட்டுல இருக்கிறாங்க, போயிடுச்சு, முன்னாடி போச்சு. நீ ஊர் மேல போயிட்டு, ஏய், ஏய், நீ உட்காரு, நீ எனக்கு phone போட்டு கொடுக்குறீங்க. எனக்கு தெரியும். எங்க அம்மா போயிடுச்சு அவங்க கேக்குறாங்க. ஓ காலம் ஏன் படம் போட மாட்டேங்குது? ஏன் பணம் தம்பத்தை போய் தானே வெளிநாட்டுக்கு? பாரு, நான் வெளிநாட்டுக்கு போறேன். வெளிநாட்டுக்கு போறேன். கம்முனு ரமையரே. வாய் புட்டு சூத்த போறான்டா. அப்படின்னா சரி ஏற்கனவே காலத்துல பாண்டவருக்கும் கௌரவருக்கும் திகழகுறது ஏற்பட்டு 18 நாள் பாரத யுத்தம் ஏமித்து நேத்தோடு 12 நாள் முடிந்தது. தினந்தோறும் அதிகாலை எழுவது தானமானம் செய்வது என் தந்தைக்கு ரதத்தை அலங்காரம் செய்து அப்படியே குதிரைகளை எல்லாம் கொண்டு வந்து பூட்டி ஏதும் போட்டு அப்படியே ரதத்தை அப்படி சொல்ல தயார் நிலையில வச்சிருப்பான். ரதத்தை பூட்டி தயார் நிலை வச்சிருப்பான். எங்க அப்பா வருவார். அண்ணன் ரதத்தின் மேல் அமர்த்தி விட்டு பின்புறமாக சென்று ஒரே ஒரு கை வச்சு அப்படி தள்ளி விடுவார். ஒரு வேகமா ஒரு தள்ளு. அந்த ரதம் எங்க போய் நிக்கணும்? 10 மைல் தூரம் போய் தான் நிக்கும். ஒரு காலம் 10 மைல் தூரம் போமா அபிமன்னன் அந்த வேகத்துல அப்படி தள்ளி விடுற வேகம். அப்படி இருந்தா சரியா? டேய் எனக்கு திருமணம் ஆயிட்டது. ஏன் அந்த அளவுக்கு பலசாலி ஆமா. இவங்க பெரியப்பா விட அதிகம். 80,000 ஏழை பலம் 50,000 சிங்க பலம் எடுத்து எங்க பெரியப்பா இருக்காப்பா ஆமா. ஆமா. அதாவது 16,000 ஏழை பலம் 10,000 சிங்க பலம் அவரை விட 5 மடங்கு அபிபீமன். அபிபீமன். அபிபீமன் 5 பீமனுக்கு சமம். என்னடா சாதாரணமான பட்டால அப்படி வாட அப்படி ஐயோ, இல்லைங்க உங்க பெருமை தானே சொல்லிக்கிறேன். 5 மடங்கு பெரியவன். ஆமா. அப்படிதான் சரியா? எனக்கு 2 எனக்கு தெரியும். இவன் போட்டான். போட்டான் லோனு. நான் மேனேஜர் வராரு, வாங்கி வச்சான். ஏண்டா டேய் டேய் உனக்கு 3ன்னா அவருக்கு ஒத்த கொட்டான் இல்லைங்கிறாரு 2 போ மச்சான் தாண்டா. அவர் டூ போனாரா? நம்ம ரெண்டு கேளுடா. சரி சரி. டேய் அதோ கண்ணன் மகன் சுந்தரி ஒன்று அந்த விளையாடல் மகன் ருத்தரி 2 பொண்டாட்டியா? 2 பொண்டாட்டி நம்ம ரெண்டு பொண்டாட்டி போடா. உனோட அடியாக ஓ ரெண்டு பொண்டாட்டியா? டேய் இவன் மூஞ்சிகளா 2 பொண்டாட்டியடா. சரி 2 பொண்டாட்டியும் கேட்டு பாரு. டேய் அப்படி இருந்தா சரி. அதோ இப்ப தக்க சமயத்துல அதோ விளையாடல் மகன் ருத்தரி இருக்காங்க. 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறான். உனக்கு எனக்கு இல்லாம வேணா பக்கத்துல அவன் இரு சகல அடிக்க தாலி இருக்க போடா. அடிக்க நில்லு சகல நீ டேய், பாத்துறேன். அப்படி இருந்தா சரி. இந்த வீடியோ வழியா நான் போடணும். ஆமா. என்ன பார்த்து போடா போடா எப்படி கூப்பிடுறாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? போடா. ஏய் இந்த வீடியோ நடந்து போனாங்க. நடந்து போனா ஐயா பார்த்த உடனே எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பார்த்த உடனே அதற்கா பாரு அத கோபால கண்ணனுடைய மகள் மருமகன். சுந்தரிக்கு ஏத்த கணவன் கணவன். ஜோடி பொருத்தம் பொருத்தம். இப்படி அழகான அபிமன்னன் அபிமன்னன். அப்படி ஏற்றி போற்றி பேச வேண்டும். இப்ப என்ன செய்தி? ஓ, ஐயா ஐயோ, ஐயோ. அப்பா ஒரு அம்மா. ஏண்டா என்னடா உங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ண சொல்ல வந்த நீ ஏண்டா ஓடி நேக்கிறா இன்னைக்கு இறங்க போதும் உனக்கு. சரி டேய் ஐயா அப்பா ஆமா வரபடி விட்டுரு. சொல்லு டேய் எல்மலை என் மகள் அபிமன்னன் அபிபீமன் அபிபீமன் வந்து விட்டானா? உள்ளே பேத்து வைக்க சொன்னா தொல்லை பேத்து விட்டுக்கிறீங்க 70 80 நாள் அல்லது ஈத்து போட்டு அடிக்குது. புள்ளியா இது? லவுடா புள்ள. அது எல்லாம் புள்ள அப்படி போடே போடே. கம்மியாட்டி போய் அப்படி போடு போடு இதோ பிள்ளை. மகாராஜா நம்ம பையனா உனக்கு நான் சேத்தோட பிறந்தா நம்மளா கூட்டு பையனை வச்சோம். நீ நம்ம மாடு நம்ம வண்டி நம்ம வீடு அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பையன் நம்ம பையனா என் பொண்டாட்டிக்கு ஆள் கொண்டு அது அப்படி இல்லைங்க
அட உங்க பையன் பேசுறதவன என்னுடைய மகள் அபிமன்யு அப்போ போகல சரி உன் மகள் அபிமன்யு சுகமாக வாழ்ந்தது நீ வாங்கிடாடா கண்ணே எப்படி ஒரே முகம் ஒரே உயரம் அச்சு மட்டும் குச்சி மட்டும் ஒரே வெயிட்டு ஒரே மரத்துல செஞ்சு அப்படி ரெண்டா பொழந்த மாதிரி இருக்குது அப்படி இந்த தெருவுல நடந்து போனா பாக்குற எப்படி தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க 2 கம்ப்ளைண்ட் எந்த கம்ப்ளைண்ட் செத்துருவானுங்க எந்த கம்ப்ளைண்ட் அப்படி கிடையாது கண்டிஷ்டி படம் அப்படி அப்பா யாரு மகன் யாரு அந்த அளவுக்கு தெரியல ஒன்னா செஞ்சு ரெண்டா போட்ட மாதிரி அப்படி ஒரு பொருத்தம் அப்பா சுகமாக வாழ்ந்துரு அப்பா ஒரு வார்த்தை பயணமாய் போற செய்தி இன்றைய தினத்தை அதாவது ராஜா இப்பேற்பட்ட படையை போட்டிக் கொண்டு அதிவேகமா எங்க போற கண்ணே அப்பா தங்கமே எனது பாலா காவலுக்கு நீ போக வேண்டும் அதனால அந்த விண்மணி என் நிறு கண்மணி நீயே உன் பெரிய தந்தை என் அண்ணன் தருமருக்கு சும்மா கொஞ்ச நேரம் காவலுக்கு நிக்கணும் அப்பா கண்ணே அண்ணா லேகாம இருக்கே
பிரச்சனை? அங்க வரக்கூடிய ஆளு யாரு தெரியுமா? யாரு? கண்ணே நான் எது சொல்வேன் தமிழே தன்னை வேலை கூட நோயாரி 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 அத கோடி கப்பத்து கட்டி வாரோ முதுவே கட்டி வாரோ முதுவே கோடி கப்பத்து கட்டி அண்ணே அந்த வரக்கூடிய 105 பிள்ளைகளை குருவா வழங்கக்கூடிய துரோணாச்சாரி அதாவது 105 பிள்ளைகளுக்கு குருவா வழங்கக்கூடிய துரோணாச்சாரி அது அவன் பெரிய தந்தையை வழங்கக்கூடிய தர்மரை கட்டி இழுத்து போங்க. அப்பா அந்த துரோணாச்சாரி பத்தி பேசுற பருகும் அந்த துரோணாச்சாரி அந்த பாப்பா பிராமணர் கேப்பா ஒரு சுற்று ரத்தத்தை கண்டா ஒரு காத தூரம் ஓடக்கூடியவன் நம்மளோட எவ்வளவு போர் சேனைகள் இருக்குது. நம்ம போய் பயந்து சண்டை செய்து அவனுக்கு ஏது வீரம் வீரம் அவன் பாப்பா புரோகிதம் படிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவனுக்கு பயந்து பெரிய தந்தை காவலன்னு கேக்குறீங்களே அப்படின்னு சொல்றாரு அவரு. ராமசாமி ஐயா என் மகன் சொல்றது பார்த்தோம் தான். ஆமா ஆனா அதாவது சங்கீத கலைஞர் 60,000 பேர் வந்து அர்ஜுனா பீமா வள்ளிய சல்லிக்கு திக்குக்கு 15,000 பேர் வந்து சண்டை கலைகிறார்கள். அதனால நானும் உன் மாமனும் அவர் சென்று ஒரு நொடியில் வென்று வருகிறேன். அவர்களை மடித்து வருகிறேன். காவல் காவல் சண்டையில அப்பா கூப்பிட்டு நம்மள கூப்பிட்டு சண்டைக்கு அனுப்புறாரு. அப்படி இன்னைக்கு போ யுத்தத்துக்கு போ எப்பேற்பட்ட வீர பராக்கிரத்தோடு வந்தேன். ஆமா என்னடா இது போய் போய் வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்றியா? அவரு குர்கா வேலையை வந்துக்கிறாரு. காவலர் சொன்ன என்ன அர்த்தம்? இப்படி வாடா எப்பேற்பட்ட பலசாலி அவரு அடிச்சா சரி அவனை தட்டுப்படி காவலுக்கு பார்த்தோன்னா அவனுக்கு உச்சி வச்சு நிக்கிறேன். ஓ ஏங்க இங்க வாங்க பெரிய தந்தை விட இருந்தாலும் நீ பலவான் தான் இல்ல நான் சொல்ல கிடையாது. ஆனா இருந்தாலும் அங்க பாரு திக்குக்கு 16 பேர் வந்து அர்ஜுனா எவ்வளவு சண்டைக்கு ஒன்னதான் கூப்பிடுறாங்க. அதனால நீ அது அதனால உங்க அப்பா போயிட்டு வர வரைக்கும் அப்படி வந்தான்னு வச்சு சரி ஒன்ன மாதிரி ஆளு இல்ல அப்படி வந்து பார்த்தா உன்னை பார்த்த உடனே ஐயோ எம மாறி முன்னாள் பயந்து வருவாங்க துரோணாச்சாரி. கண்ணே அபிமன்யா எனது பாலா மற்பவி வழியினோடு நீ பேசிய வார்த்தை கேட்டு பெரித கழித்த நீ போ காசில்லா தந்தை பட்டும் நீ காத்துமே இருந்தேன். தூசி போல் துரியின் சொல்லை நான் பொருத்திய வருகிறேன். அந்த நீ காவலுக்கு இருந்தா அந்த துரியன் சாலை படம் ஒரு தூசி போல துரைத்து வருகிறேன். சரி அப்படி ஆகட்டும். ஆனா இருந்தாலும் கண்ணே இதோ பாரு உனக்கு இந்த காவலுக்கு மாதிரி காவல் வருகின்ற நேரத்திலே உனக்கு தேவதத்தை என்று சொல்லக்கூடிய சங்கம் ஆபத்து நேர்ந்தால் ஒரு ஆபத்து ஒன்று வந்துவிட்டா இந்த ஜங்கம் துணைத்தால் சரி ஒரு கால தூரத்தில் இருந்தாலும் சரி அதை மொழியில் உள்ள காப்பாற்று. சரி அப்படி ஆகட்டும். சரி இருந்தாலும் அம்மா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சரி கல்யாண சுமத்துறை சாமி மகனா விளங்கக்கூடிய அபிமானம் வந்து விட்டான். சரி ரைட் பார்த்துட்டு பார்த்துருவோம்.
அது அப்பா அடக்கொடமாக தேவைடா பையன் என்ன சொன்னா உங்க அம்மால போய் பாருங்க என்ன இல்ல, சொல்றோம் அவன் சண்டை போடுறமா நீ ஒண்ணு சண்டை பண்ணாத என் கூட்டாளியவா ஆ. என் கூட்டாளியவா ஓ சின்ன பசங்களை பேசி அட உமால போட்டுன்னு நான் சொல்லுவேன் அவன் வாசல பொண்ணு என்ன கேட்பான் அவன் நான் அவனுக்கு தேவையா பையன் கேட்பான் நீ நல்லா இருந்து சொல்லுவான் என்ன அவன் நீ எப்படி கேப்ப நான் அவனுக்கு தேவையா பையன் கேட்பான் என்ன அவன் நல்லா இருந்து சொல்லுவான் இதெல்லாம் எங்களுக்குள்ள கூட்டாளிகளுக்குள்ள சின்ன அவன் கேட்க மாட்டான் அவங்க உமால தூக்கி போட்டுன்னு கேட்பான் நல்லா இருந்து சொல்லுவான் டேய் டேய் ராமசாமி ஓ. சின்ன வயசுல இருந்து நான் விளையாட போய் வருவேன் ஆமா. வந்த உடனே எங்க அம்மா அங்க ஏறி உட்கார்ந்தாதான் பிடிக்கும் ஐயா ஐயா, அப்படியே பாத்து குடிக்கிறது நீ ஒரு பக்கம் ஏய் ஓ. அப்பா அபிமன்யு அம்மா வணக்கம்மா சுகமாக நடக்கிறது ஆசீர்வாதம் அம்மா அப்பா என்ன ரூபாய் என்ன யாரே அப்பா உன் பிள்ளை அபிமன்யு சரிமா சரிமா எங்க போகிறா அம்மா அப்பா மன்னன் தர்மராஜருக்கு கவல் காக்கவே பெரிய தம்பி அப்படி வரக்கூடிய அது மன்னன் தர்மராஜுக்கு இன்றைய தினத்துல காவலுக்கு போறோம் அப்பா அப்பா அம்மா கண்ணாவில் மாதானை யுட்ட இருப்பாரா தந்தை காவலுக்கு போரின்றி கடவுளாய் அம்மா அன்னை காவலுக்கு போரின்றி அப்பா அம்மா கண்ணாவில் மதுரை யுத்த எண்ணி இருப்பாரா தந்த காவலுக்கு போர் நின்று கடலூரை மேலா ஆனால் இப்ப வரக்கூடிய ஆள் யார் தெரியுமா யாரு? பொன்னொழி கவச மாலை பூண்டிருக்காராம் சாரி இன்று சிவபெருமான் கொடுத்த மாலை அது எப்படி வருவார் எப்படி பொன்னொழி கவசமா புத்திராணிய காவல் அப்பா பொன்னொழி கவசமாலை பூண்டு வருகிறாரா துரோணாச்சாரி அம்மா அங்கே சென்று நீ காவல் காக்க முடியுமா அம்மா அப்பா ஒரு மறை தோணரோடு எதிர்த்த போதும் அம்மா ஒரு மறை தோணரோடு பேரு சேடு எதிர்த்த போதும் கூட்டம் கூட்டமா வாட்டி வாட்டு அதனால அந்த மேரு சிவனாகிலும் கூறு செய்வேன் மெத்த மனம் ஆட வேண்டாம் உத்தாரம் தான் சரி போறியா சரி போறியா போறமா சரி போ நான் போறேன் சரி போ சரி வா. டேய், எங்க அம்மாட்ட விடுதாம விட்டு ஆமா. இப்ப நேரா எங்க போனோம் பாடி விடலாம் போ இதோ இப்ப நாங்க வரணுமா இப்ப நான் ரெண்டு பேரும் கூட காவல் என் கூட காவலுக்கு வரணும் ஆனா ஒண்ணு நான் காவலுக்கு போனாக்கா ஆமா வண்டி போறவனும் கண்டி போறவனும் வீட்டுக்கு வந்தாதான் நிலை அதனால நேரா ஓட்டமா ஓடி எங்க பொண்டாட்டிட்டு போய் சொல்லிட்டு விடுறோம் ஒரு வாழ வச்சுரு ஆமாங்க நான் ஏன்னா காவலுக்கு போறோம் நல்லபடியா வந்துட்டோம் சண்டைக்கு போறணும் என்னைக்கு போறணும் வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம் அதுக்காக என் பொண்டாட்டிட்டு போய் அதான் சொல்லிட்டு எப்பயுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது வரேன். ஓ ஒண்ணு மூல லாபசங்க ரெண்டு பேரும் நீங்களே உங்க கொண்டாட்டி போய் சொல்லும் போது நான் எப்பேர் பட்டாலும் ஆமா எனக்கு இருக்கு ரெண்டு ஆமா
2 பொண்டாட்டிக்குதுன்னு சொல்லுங்க. ரெண்டுன்னா ஏதோ ஒண்ணு காரணமா கட்டி பார்க்கணும். டேய், அப்படின்னா சரியா? ஆமா. அத கண்ணன் மகள் சுந்தரி இருக்கிறார். அவளை தவிர்த்து விட்டு அதோ விளையாடு மகள் ருத்ரி இருக்கிறார். 6 மாசம் கர்ப்பமா இருக்கு. எப்பவுமே கர்ப்பமா இருக்கிற பொண்ணுதான் கணவன் கூடயே இருக்கு நினைப்பாங்க. அதனால நான் திரு ருத்ரி ஆயிடுச்சுன்னா பிடித்தாமலை பெற்று போகும். இது ருத்ரி தர்ப்பம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சபையை பார்த்தலையா? சபை பார்த்து எப்படி இருக்கு? லட்சுமி ராஜபுரத சபை சோமதேவ் குலத்தில் வந்த சோமதேவ் குலத்தில் வந்த பாப்பா வணக்கம். சோமதேவ் குலத்தில் வந்த சோமதேவ் குலத்தில் வந்த ஜோதியில் அவதரித்த எங்கள் ஓமகுண்டத்தில் வந்த ஓமகுண்டத்தில் வந்த உத்தமி தாயே போற்றி. உத்தம ஜாய போற்றி. ஏமமு சாமமில்லா ஏமம ஜாமமில்லா எந்தெந்த வேலை தன்னில் எந்தெந்த வேலை தன்னில் ஏமமா எழுத்து காக்கும் ஏமமா எழுத்து காக்கும் எங்கள் நிர்மல கிருஷ்ண தேவா. சபை பார்த்தாயா? சபை பார்த்து எப்படி இருக்கு? மகாலட்சுமி ராஜபுரத சபை. இந்த சபை யாருக்காக கூடியது? இதோ சுப்ராயனப்பா, காலம் சென்ற சுப்ராயனப்பா, ஆமா, அவருக்காக அவருக்காக சபை. கூட இந்த குடுப்பனை ஆமா, எல்லாத்துக்கும் கிடைக்குமா? பிறக்கிற அத்தனை ஜீவனும் இறப்பு உண்டு. இறக்கிற அத்தனை பேருக்கு ஆட்டம் உண்டா? கிடையாது. அது எல்லாருக்கும் அமையாதுமா. ஒரு 200 பேரோ ஒரு 500 பேரோ உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, இன்னவருக்காக ஆமா, விடிய விடிய கண் விழித்து ஆமா, அவர் சொர்க்கம் சேர வேண்டும். ஆமா, அப்படி என்று இப்ப இந்த ஏகாதசி வருது தெரியுமா? ஆமா, மார்கழி மாசத்துல வரை ஏகாதசி. ஆமா, மார்கழி மாசத்துல வரை ஏகாதசி. இருக்கட்டும், என்ன என்ன ஓஹோ இருக்கட்டும். மார்கழி மாசத்துல அமாவாசை வரும். அமாவாசை ஏகாதசி வரும். ஆமா, அதற்காக விடிய விடிய
விழி விழிய கண்பிடித்து சொர்க்கவாசல் பார்ப்பார்கள். சொர்க்கவாசத்தில் இருப்பார்கள். ஆ. அதை போல சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அதற்கு சமமாக இந்த மக்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் கூடி சபை கூடியிருக்கின்றது. படி என்று பாராமல் ஆமா. ஐயா சொர்க்கம் சேர வேண்டும், ஆமா. நான்காம் பதவி அடைய வேண்டும், ஆமா. அப்படி என்பதற்காக ஓரிரவு கூத்து. உண்மைதான். ஆமா. இப்ப எடுத்த சபைக்கு அநேக கோடி வணக்கம். ஆகட்டும். நான் யார் என்று தெரியுமா உனக்கு? அது மட்டும் தாம்மா தெரியும். ருத்தாரி. ருத்தாரி. நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், யாரை மறந்தேன் அப்படின்னு உனக்கு கொடுக்க தெரியாது. மச்சத்தை ஆண்டு வரக்கூடிய விளையாடும் மன்னனுக்கும் முதற்கனி அம்மனுக்கும் நான் பெண்ணாக பிறந்தேன். ஓ, நீங்க விளாடராஜனுடைய மகள். ஆமா. மச்சத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா. அப்படி பிறந்து 4 பேர் பொதுவாக வளர்ந்து நல்ல முறையாக இருக்கும் பொழுது யாரு ஐவர் ராஜாக்கள் எடுப்பிருந்தா இருக்கக்கூடிய விஜய காண்டிமனுக்கும் சுமித்ரா தேவியருக்கும் பிறந்த வீரபாலவி மன்னனை ஓ, ஆமாம்மா. கல்யாணம் செய்திருக்கின்றேன். நான் மட்டும் கிடையாது, அவங்க சொந்த மாமு பொண்ணு ஓ, தாய் மாமன் மகள் சுந்தரி. ஆமா, சுந்தரி அவள் ஒன்று. ஒருவள். அப்படி நாங்கள் இரு மனைவிகளும் அந்த திரு கல்யாணங்கள் செய்து சில நாட்களாக வாழ்க்கப்பட்டு வந்தோம். அப்படி வரும்போது துரியோதன் இருக்கின்றானே அன்னவருக்கும் ஐவர் ராஜாக்களுக்கும் பகலகுலாவது ஏற்பட்டு பல நாளாக 12 வருடம் ஓராண்டு அக்கால வாசம் கருத்து வந்த நாடு ஒடுப்பு என்று கட்டளையிட்டான். கட்டளை முடித்தார்கள், நாடு கேட்டார்கள், நாடு ஒடுக்கு மறுத்து விட்டார். அதனால சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. 18 நாள் யுத்தத்தை நியமித்து சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று 13ஆம் நாள் அமர். அப்படி இருக்கும் பொழுது நான் ஆகாத கனவுகள் எல்லாம் கண்டிருக்கின்றேன். ஆமா.